வணக்கம் தமிழ் மக்களுக்கு. தமிழரசன் எம்ஏ ஃபஸ்ட் வீடியோ நான் போடுறேன். சரியா, இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கு அது இதுன்னு ஏற்பட்ட வீடியோ போட்டு விட்ருக்கேன். நான் ஒரு சராசரி மனிதனாக என்னோட புரிதலுக்கு படிப்பறிவு கிடையாது. ஒரு சராசரி மனுஷனாக ஒரு கூலிக்காரன் பேசுனா எப்படி பேசலாம், ஒரு வேலைக்காரன் இப்போ நீங்கள் ஒரு மைக்கு நீட்டினீங்கன்னா என்ன பேசுவார் அப்படிங்கிறது தான். எனக்கு எந்த அறிவும் கிடையாது. இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நான் என் பையன்கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுறான்னா அவன் பண்ணி கொடுத்துட்டான். இப்போ நான் அந்த இதில் ஒன்று பண்ணுறேன். இப்போ போன வாரம் ஒரு தனுஷ் படம் பார்த்தேன். அந்த படம் தப்பாக ரைட்டாங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஏன்னா அவ்வளோ பொருளாதாரம் போட்டு அவன் எடுக்கிறான். எல்லா படமும் சக்ஸஸாக எடுக்கிறதுக்காண்டி தான் அவன் போராடுறான். கோடிக்கணக்கில் சம்பாரித்து ஒரு சம்பாரிச்சுங்கிறதோட கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுறான். அதை குறை சொல்வதுக்கு நான் விரும்பலை. பார்க்குற உங்களுக்கு தான் இந்த வீடியோ புரியுதா? அது நான் ஃபைடர்மேன் அந்த ஃப்ளைட்டு அது அதில் தனவிஷ காட்டணும், முகரை காட்டணுன்னா, கண்ணாடியை காட்டணுன்னா, அந்த ட்ரெஸ்ஸிங்கை காட்டணுன்னு கத்துறீங்க. ஏன்டா கத்துறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாக நாலேஜ் இருக்கா நண்பர்களே? இது டான்னு சொல்லக்கூடாதுன்னு என் பையன் சொன்னான். வேறு வழி இல்லை நண்பா. என்னோட சின்ன பிள்ளைகளுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பெரிய குழந்தைகளுக்கு பேசலை. டான்னு சொல்கிறது கூட என்னோடய வட்டார வழக்கில் நான் பேசுகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, உரிமையோடு தான். ஏன் என்னைக்குப்பா திருந்துவீங்க நண்பா? ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? உலகத்திலேயே சம்பளம் கூட யாருக்கு தெரியுமா? அரசாங்க இது நம்ம வரிப்பணத்தில் வாங்குறது. எம்எல்ஏ ப்ளஸ்ஸு மந்திரி இந்திரி எல்லாம். அதுக்கடுத்து வாங்குகிற சம்பளம் யாருக்கு தெரியுமா? நடிகர்கள். ஃபிக்ஸடு கிடையாது. ஒன்றா மாதிரி என்ன மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஃபிக்ஸ் பண்ணி தூக்கி ஒன்றைய கிறுக்கனாக்கிட்டு இருப்பான். நீ நல்லா கவனித்து பார்த்தினா தெரியுமான்பா. பாப்போன்னு சொன்னால் கூட சில பேருக்கு சில டிஸ்ட்ரிக்டில் பிடிக்காது. அது கூட நான் என்ன சொன்னால் கடைசியாக அதை நான் சொல்கிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். எப்படி சொல்ல, பாடி ஃபில்டர் 4 பேரை வச்சு ஏன் ரசிகனை பார்க்குறதுக்கு நீயாக இருந்துட்டா எதுக்கு பாடி பில்டரு? யோசிச்சு பாருங்கள். எனக்கு அந்த பிரிவில் என்னை பாதுகாப்பு வேணும், இந்த பிரிவில் பாதுகாப்பு. எங்கடா பாய்சாலையாடா இருக்கீங்க நீங்கள்? ஏடா சினிமா தானடா நடித்தேன். நான் எப்படி மரவெட்டுக்காரனோ நீ அது மாதிரி சினிமா நடிகைக்காரன். உனக்கும் எனக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். நான் வெட்டுறதை உன்னால் ஒரு நிமிஷம் செய்ய முடியாது. நான் வெட்டுற எப்படி சொல்கிறது, வரப்பு வெட்டுறல ஒரு நிமிஷம் உன்னால் பண்ண முடியாது. அவன் 10 பேரை தூக்கி அடித்து அப்படியே ஜாலியாக ஒரு டூயட் பாடிட்டு அவனை ஹீரோவாக நீங்கள் ஏற்றுக்க முடியாது. என்னால் ஜீர்ணிக்கவே முடியல நண்பா. தப்பாக எடுத்துக்காதீங்க. திரையில் தோன்ற மனிதனை நிஜம்னு தயவு செய்து நம்பாதீங்க. நான் நம்பினவன் நான் சத்தியம் சொல்கிறேன். ரொம்ப வீடியோவில் நான் ஃபேஸ்புக்கில் முன்னாடி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு இது போடணும்னு ஆசைப்பட்டதுனால சொல்கிறேன். எனக்கு பிரசாந்த்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்படி சொல்கிறது, என் பிறந்த டேட்டு தெரியாது, என் பொண்டாட்டி பிறந்த டேட்டு தெரியாது, என் பிள்ளைய டேட்டு எந்த இதுவுமே தெரியாது. பிரசாந்தோட பிறந்த டேட்டு இன்ன வரைக்கும் என் மண்டையில் இருக்குது. ஏப்ரல் 6 அவரோட பிறந்த டேட்டு. இப்போவுமே அவரும் தான் வருது பார்த்துக்கோ. அவ்வளோ எனக்கு பிடிக்கும். சூடம் அப்படியே காட்டிக்கிட்டு இருந்தவன். ஒரு சூழ்நிலையில் ஊரை விட்டு எல்லாம் புரிஞ்சு வரும்போது தான் புரிஞ்சிச்சு, நான் எப்படி வரப்பு விட்டுறேனோ, நான் எப்படி கூலி வேலை பார்க்குறேன், நான் எப்படி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறோம், அது மாதிரி அவனுக்கு ஒரு வேலை. அது எப்படி உங்களுக்கு மண்டைக்குள்ள ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் நண்பா. என்னை புரிஞ்சுக்குவீங்க. ஏன் கத்துறீங்க? வா வா ஓன்னு பைத்தியக்காரன் நடந்தால் எப்படி இருப்பான்? என் தலைவனுக்கு மிஞ்சுமா நீங்கள் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். விஜய்
விஜய் எனக்கு 1000 முரண்பாடு இருக்குது. அவர் நடித்தா பார்க்கலாம், அவ்வளோதான். என்னோடய வயசுக்கு மூத்தவர். அவர் செஞ்ச சோழி ரொம்ப இருக்குது, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன். அஜித்தை நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க, எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஆட்டோகிராஃபும் கிடையாது, வீடியோவும் கிடையாது. நல்லா கேளுங்க, வெளிநாட்டில் மட்டும்தான் அப்படியே அந்த சைன் போடுறது வந்து எல்லா மைத்தியும் ஏர்போர்ட்டில் இதை பண்ணுறத. ஏண்டா நான் ஃபோட்டோ எடுத்ததே உடைக்கிறவன் ஒரு டிஷர்ட்டில் இவ்வளோ தூரம் சைன் போர்டு, அதெல்லாம் கேள்வி கேட்க உங்களுக்கு அறிவு இருந்திருக்கா? மானை தப்பாக எடுத்துக்காத, இதை பேசி தான் ஆகணும். மானேன்னு சொல்கிறது என் மானுக்கு ஒருத்தனுக்கு சொல்கிறான். என் மா வந்து சித்தப்பா இதெல்லாம் கடந்து போங்கன்னு சொல்கிறான். கடந்து போக முடியாது மைசன், கோச்சிக்காத. பேசுகிற இடத்துல பேசி தான் ஆகணும். நான் டேன்னு சொல்கிறது தப்புன்னா பார்க்குற மக்களுக்கு புரியும். யார் மனசையும் புண்படுத்துறதில்லை. ஏன் மாவட்டம்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லை திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயோ இல்லைன்னா சிங்கார சென்னையில் அவர் இருக்கிற வீட்டுக்கிட்டேயோ எந்த இடத்துலையாவது அஜித் வந்து ஒரு இடத்துல சைன் போட்டு ரசிகர் பண்ணுறது அடிமட்டு தொண்டனுக்கு டிஷர்ட்டில் சைன் போட்டை கொடுத்தான்னு நீ சொல்லிடு. இன்றைக்கி யூடியூப்பில் பூரா அவன் சைன் போடுறது அடா கிறுக்கணுங்களா? பேட்டியே வந்து வெளிநாட்டில் தான்டா கொடுக்கான், தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டான்டா. ஒன்றும் அந்தளவுக்கு கேவலமாக வச்சுருக்கான்டா. இவன் ஒரு கிறுக்கன்னா அவன் அதுக்கு மேலே கிறுக்கான். யார்? விஜய் வந்து அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நாட்டை ஆளுன்னு சொல்லி. அஜித் ஆல்ரெடி உங்களை கிறுக்கனை ஆக்கி வச்சு தான் வச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போயிட்டான். இது என்றைக்கு உங்களுக்கு புரியும்? நான் புரிஞ்சதுனால வெளியே வந்துட்டேன். முடிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க, முடியல ஒன்றும் தப்பு இல்லைன்பா. இப்போவும் சொல்கிறேன், தமிழரசனுடைய ஃபஸ்ட்டு வீடியோ எம்ஏ. இது எதுக்காண்டி இந்த வீடியோ கூட அந்த வார்த்தைகள் இதுனா என்னுடைய வட்டார வழக்கு. அது நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, யாரையும் குறைச்சி பேசுவதும் கிடையாது. தயவுசெய்து நண்பர்களே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, உன் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உன் போடியோட என்ன அமைப்பு நீ வச்சுருக்கிற, 4 பேர் அதை உன்னை என்னவா பார்க்குறான்னு நீ கொஞ்சம் திரும்பிப்பார். அதுக்கப்புறம் உன் தலைவனை திரும்பிப்பார். நீ தலைவனை நீ உருவாக்காத, நீயே தலைவனாக உருவாக்குங்கிறது தான் என்னுடைய தத்துவம். நான் உருவாகிட்டேன் தலைவனா அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு யாரும் வந்து எனக்கு கொடி பிடிக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் உண்மையாக இருக்க மக்களுக்காண்டி நேசிக்கிறேன். நான் தான் தலைவன், நானே தலைவன். எல்லா மக்களும் அப்படியே நம்புங்கள். வணக்கம். எதுவும் தப்பாக பேசியிருந்தால் மன்னிக்கணும்.